அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது வீடியோக்களை முழுமையாக பாருங்கள், தயவுசெய்து பாதியில் கட் பண்ணாதீங்க. நீங்கள் பார்ப்பதற்காக வேண்டி 5-6 பாடல்களை முழுமையாக வீடியோ எடுத்து பதிவிட்டுள்ளேன் நமது நியூ ஃபாத்திமா சப்ளைஸ் யூடியூப் சேனலில். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அடிப்படையில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நமது வீடியோக்களை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்பவளே அன்புக்குள்ளே ஆழ்பவளே வாழ்பவளே அன்புக்குள்ளே ஆழ்பவளே இன்ஷா அல்லாஹ் விரைவில் வருவே ஓ இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவே. அண்டமே படிக்கருந்த ஆவல் என்ன மீறுதடி, அண்டமே படிக்கருந்த ஆவல் என்ன மீறுதடி, எண்ணெய் கிணறு போல என்னமா உறுதடி, உன்னை அங்கு விட்டு வந்து உள்மனசு வாடுதடி, உன்னை அங்கு விட்டு வந்து உள்மனசு வாடுதடி, உள்ளபடி சொன்னாக்கா உயிரங்கு வாடுபடி, உள்ளபடி சொன்னாக்கா உயிரங்கு வாழுமடி. கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்வக்குள்ளே ஆழ்பவளே இன்ஷா அல்லாஹ் விரைவில் வருவே ஓ இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவே.
பாரிலே யாருக்கடி கண்ணுக்குள்ள வாழ்பவளே கல்லுக்குள்ள ஆழ்பவளே இன்ஷா அல்லாஹ் இஷ்டம் போல் நினைச்சதெல்லாம் தருவே. பொறுத்தவளே ஆக பொரு ரத்தினமே கட்டுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆழ்பவளே இன்ஷா அல்லாஹ் விரைவில் வருவே. ஓ இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவேன் நான் தருவேன் நான் தருவேன் நான் தருவேன் நான் தருவேன். அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய அந்த சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கியது புரிவானாக என்று பிரார்த்தித்து, பூமி வான மண்டலங்கள் பொருத்தமாக படைத்தாய், அதை புரிந்து கொள்ள புலன்களையும் திருத்தமாக அமைத்தாய். மேன்மையாக்கி மனிதனுக்கே மாண்புதனை குவித்தாய். வரம்பு மீறிடாமல் காப்பதற்கு வேதத்தையும் கொடுத்தாய். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அன்பே என் உள்ளம். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அன்பே என் உள்ளம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பிறக்கும் போது தீ புலத்தில் பிறக்கும்
குலத்தில் பிறக்கும் பேரு கொடுத்தாய். அதில் பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய். மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தாய். மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தாய். இனி இறக்கும் போது இந்த பேரு நிலைக்கும் வாழ்வு தருவாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எனது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும். என் அவசரத்தில் புலம்பி உந்தன் அருளில் என்ன குறையும். எனது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும். என் அவசரத்தில் புலம்பி உந்தன் அருளில் என்ன குறையும். நாடியதை செய்து காட்டும் நாயகனே அருள்வாய். நாடியதை செய்து காட்டும் நாயகனே அருள்வாய். நபிநாதர் வழியில் எம்மை நடத்தி கருணை மழை பொழிவாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பாத்திமா காலத்தில் நடந்த சம்பவம் இது, தெரிந்து கொள்ளுங்கள் பெண்களே, தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் நபியிடத்தில் பாத்திமா ஒரு கேள்வி கேட்டாராம். சொர்க்கத்தில் முதலில் நுழையும் பெண்ணை பற்றிய செய்தி கேட்டாராம். நபிகள் சிரித்துக் கொண்டாராம். உடனே எடுத்து சொன்னாராம். நபிகள் சிரித்துக் கொண்டாராம். உடனே எடுத்து சொன்னாராம். என் அருமை மகளே, என் அருமை மகளே, நீ சொர்க்கத்திற்கு தலைவியே ஆவாய். என்றாலும் விறகு வெட்டி மனைவி ஒருத்தி உன்னுடன் வருவாள். விறகு வெட்டி மனைவி ஒருத்தி உன்னுடன் வருவாள். என்றாலும் விறகு வெட்டி மனைவி ஒருத்தி உன்னுடன் வருவாள். அந்த பெண்ணின் வீடு உனது வீட்டுக்கு பக்கத்திலே என்றார். அன்னையும் அந்த பெண்ணை காண்பதற்கு ஆவலை கொண்டார். அலியாரின் அனுமதியை பெற்றுக் கொண்டு தானாக சென்றார். வாசலில் நின்று அந்த வீட்டு கதவை அன்னை தட்டினார். யாரது? குரல் மட்டும் காதில் எட்டியது. நான் தான் நபி மகளா பாத்திமா, உன்னை காணவே வந்தேன். நான் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களிடம் பேசவே வந்தேன். நான் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களிடம் பேசவே வந்தேன்.
இவ்விதம் அன்னை சொல்லியும் வீட்டு கதவு திறந்திடவில்லை. என் கணவர் இல்லா நேரம் கதவு திறக்க அனுமதி இல்லை. என் கணவர் இல்லா நேரம் கதவு திறக்க அனுமதி இல்லை. என் கணவர் இல்லா நேரம் கதவு திறக்க அனுமதி இல்லை. மகளை காண்பதற்கு ஆசைதான் எனக்கு. என் கணவர் அனுமதி இல்லை தெரியும் உமக்கு. நாளைக்கு மீண்டும் வந்தால் கணவரிடத்தில் கேட்டு வைக்கிறேன். நாயகிய வருந்திட வேண்டாம், நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். பிறகு வெட்டி சம்சாரத்தை சோதிக்கவே அன்னை நாடினார். மறுநாள் புதல்வர்களை அழைத்து கொண்டு வீடு ஏகினார். கதவினை கட்டியதும் யாரது என குரல் கேட்டது. அத்தொங்கவி மகள் வந்துள்ளே, ஹசன் ஹுசைனும் கூட வந்துள்ளார் என்றை சொன்னதுமே பிறகு வெட்டி மனைவி கூறினாள், என்னுடைய கணவரிடம் நீங்கள் வர அனுமதி பெற்றேன். என்னுடைய கணவரிடம் நீங்கள் வர அனுமதி பெற்றேன். என்னுடைய கணவரிடம் நீங்கள் வர அனுமதி பெற்றேன். என்றால் உங்கள் புதல்வர் உள்ளே வர அனுமதி இல்லை. என்றாலும் உங்கள் புதல்வர் உள்ளே வர அனுமதி இல்லை. நாயகிய மருத்துவமைக்கு என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நான் சொல்லும் வார்த்தைகளை தயவு செய்து சிந்திக்க வேண்டும். மூன்றாம் நாள் தனிமையிலே மறுபடி சென்றார். முன் செய்த மடியை அந்த வீட்டு கதவை என்னை கட்டினார். பிறகு வெட்டி மனைவி வந்து கதவை திறந்து உள்ளே அழைத்தார். பிறகு வெட்டி மனைவி வந்து கதவை திறந்தார். என்னுடைய கணவரிடம் தாங்களின் வருகை குறித்து அனுமதி கேட்டேன். எம்பெருமான் குடும்பத்தினர் யார் வந்தாலும் தடையில்லை என்றார். எம்பெருமான் குடும்பத்தினர் யார் வந்தாலும் தடையில்லை என்றார். எம்பெருமான் குடும்பத்தினர் யார் வந்தாலும் தடையில்லை என்றார். இருவரும் இவ்விதமாய் பேசிக்கொண்டு இருந்த போதிலே இறைவன் தொழுகைக்காக அசர் நேர பாங்கு கேட்டது. கை கால்கள் ஒருவருக்கு இருவருமே தொழுதிடலானார். கண்களில் ஈர்த்ததும் இறைவனிடம் வருந்திடலானார். தொழுகையை முடித்துக் கொண்டு வேறொரு புறம் அன்னை அமர்ந்தார். தன்மையுள்ள விறகு வெட்டி மனைவி அசர் தொழுகைக்கு பின்னே தண்ணீர் கைகளேந்தி உருக்கமாக பிரார்த்தனை செய்தார். தண்ணீர் கைகளேந்தி உருக்கமாக பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ், நான் செய்யும் சேவையிலே என் கணவர் மனம் மகிழ்ந்திட வேண்டும். தாய்மார்களே, உங்க நெஞ்சு தொட்டு பாருங்க.
உங்க ஹஸ்பண்டுக்காக என்னைக்காவது துவா செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருப்பீங்க, சிலைகளா இருக்கீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னையிலும் ஸ்டார்ட் பண்ணிருங்க. அல்லாஹ், நான் செய்யும் சேவையிலே என் கணவர் மனம் மகிழ்ந்திட வேண்டும். அவருக்கு ஆயுள் பலம் தேக நலம் அளித்திட வேண்டும். அவருக்கு ஆயுள் பலம் தேக நலம் அளித்திட வேண்டும். அவருக்கு ஆயுள் பலம் தேக நலம் அளித்திட வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையை என் இறைவா ஏற்றுக்கொள்வாயே. என்னுடைய பிரார்த்தனையை என் இறைவா ஏற்றுக்கொள்வாயே என்று துஆ முடித்து பிறகு வெட்டி மனைவி எழுந்தாள். அங்கிருந்து இதனை பார்த்த அன்னை பாத்திமா நெஞ்சத்தை இழுந்தார். அல்ஹம்துலில்லாஹ் என உணர்ச்சி பொங்கி கூறி மகிழ்ந்தார். அல்ஹம்துலில்லாஹ் என உணர்ச்சி பொங்கி கூறி மகிழ்ந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் என சலாம் கூறி விடை பெற்றுக் கொண்டார். அடுத்த நாள் தனதருமை தந்தையிடம் நடந்ததை சொன்னார். அடுத்த நாள் தனதருமை தந்தையிடம் நடந்ததை சொன்னார். இறைவனை வணங்காமல் வேறெதுவும் வணங்க கட்டளை இருந்தால் இனிதான கணவனையே வணங்கும்படி அனுமதித்திருப்பேன். இனிதான கணவனையே வணங்கும்படி அனுமதித்திருப்பேன். இனிதான கணவனையே வணங்கும்படி அனுமதித்திருப்பேன். கவனமாக பார்த்துக் கொள்பவள். கணவனின் உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்பவள். கணவனின் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்பவள். கணவனின் குணமறிந்து காலமெல்லாம் சேவை செய்பவள். கணவனின் அனுமதியின்றி வீட்டில் பிறரை சேர்த்திடாதவள். கணவனின் எதிர் கையை தரக்குறவாய் நீட்டிடாதவள். நாளைய சொர்க்கத்திலே நல்லிடத்தை பெற்றுக் கொள்வாளே. நரகத்தின் கொடுமையான தண்டனையின்றி தப்பிக் கொள்வாளே. நரகத்தின் கொடுமையான தண்டனையின்றி தப்பிக் கொள்வாளே. என் அருமை பாத்திமாவே, ஒட்டகத்தில் நீ வரும்போது, என் அருமை பாத்திமாவே, ஒட்டகத்தில் நீ வரும்போது ஏற்புடைய விறகு வெட்டி மனைவி அந்த ஒட்டக கயிற்றை கையிலே பிடித்தபடி முதலில் சொர்க்கம் நுழைந்திடுவாளே. கண்ணாட என் மகளே, அவளுடனே நீ நுழைவாயே என்று நபி நாயகமே எடுத்துரைத்தார். அருமை தாய்மாரே, என்றாலும் நாகூர் சலீம் சொல்லை ஏற்றுக்கொண்டால் ஜெயம் பெறுவீரே. என்றாலும் ரசூல் சொல்லை ஏற்றுக்கொண்டால் ஜெயம் பெறுவீரே. என்றாலும் சலீம் சொல்லை ஏற்றுக்கொண்டால் ஜெயம் பெறுவீரே. என்றாலும் ரசூல் சொல்லை ஏற்றுக்கொண்டால் ஜெயம் பெறுவீரே.
வைரமுண்டு அவர் வாய் மலர் மொழிகளிலே. நாம் வாழ வாழ நல்ல வழிகளுண்டு நபி வழங்கிய நெறிகளிலே. வாரி வாரி தந்த வைரமுண்டு அவர் வாய் மலர் மொழிகளிலே. நாம் வாழ வாழ நல்ல வழிகளுண்டு. நல்ல வழிகளுண்டு நபி வழங்கிய நெறிகளிலே. வாரி வாரி தந்த வைரமுண்டு அவர் வாய் மலர் மொழிகளிலே. நாம் வாழ வாழ நல்ல வழிகளுண்டு. மறுமணம் புரிந்து வாழ வாழ நல்ல வழிகளுண்டு. பிறந்தோம் இங்கே இதனை அறிந்தோம் நேர்மையாய் பொறுப்புடன் நடந்து பேரருள் பேணி வேதங்கள் இன்றி யாவரும் கூடி வாழ வாழ நல்ல வழிகளுண்டு. பெரும் கடமையை பேணி நடந்து வாழ வாழ நல்ல வழிகளுண்டு நபி வழங்கிய நெறிகளிலே. வாரி வாரி தந்த வைரமுண்டு அவர் வாய் மலர் மொழிகளிலே. நாம் வாழ வாழ நல்ல வழிகளுண்டு.
இன்று வரை பலருக்கும் போதனை செய்வதையும் மறைக்காதீங்க. இறை தூதர்கள் தொடங்கி இன்று வரை பலருக்கும் போதனை செய்வதையும் மறைக்காதீங்க. அதனால் வழிமார்கள் இல்லை என்று சொல்லாதீங்க. சும்மா வாய் பேச்சில் வெற்றி பெற எண்ணாதீங்க. பல்கீசு ராணியின் சிம்மாசனம் கொண்டு வர சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னவுடனே பல்கீசு ராணியின் சிம்மாசனம் கொண்டு வர சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னவுடனே சும்மா கண்மூடி திறந்திடும் முன்னாலே கொண்டு வந்த பண்பாளரக்கான வலியுள்ளா. சும்மா கண்மூடி திறந்திடும் முன்னாலே கொண்டு வந்த பண்பாளரக்கான வலியுள்ளா. அதனால் வலிமார்கள் இல்லை என்று சொல்லாதீங்க. சும்மா வாய்ப்பேசி வெற்றி பெற எண்ணாதீங்க. திருநாட்டின் ஈமானின் தீபத்தை ஏற்றிய மேதைகளே வலியுள்ளார். இந்திய திருநாட்டின் ஈமானின் தீபத்தை ஏற்றிய மேதைகளே வலியுள்ளார். அவர்கள் இறைவன் கட்டளையை அனுப்பிரளாது பிறரையும் செய்ய வைத்த வலியுள்ளார். அவர்கள் இறைவன் கட்டளையை அனுப்பிரளாது பிறரையும் செய்ய வைத்த வலியுள்ளா. அதனால் வழிமார்கள் இல்லை என்று சொல்லாதீங்க. சும்மா வாய்ப்பேச்சில் வெற்றி பெற எண்ணாதீங்க. ரொம்ப சீரியஸா தஞ்சாவூர் மெட்ராஸ் வைத்தியரால் தீராத வைத்தியம் தெளிவிடும். வைத்தியரால் தீராத வைத்தியமும் தெளிவிடும். கைத்திறமை உள்ளவர்கள் வலியுள்ளார். வைத்தியரால் தீராத வைத்தியமும் தெளிந்திடும். கைத்திறமை உள்ளவர்கள் வலியுள்ளா. இனி மறுவாழ்வு இல்லை என நோய்களில் நொந்தவர்க்கு பொதுவாழ்வு தருபவர் வலியுள்ளா. இனி மறுவாழ்வு இல்லை என நோய்களில் நொந்தவர்க்கு பொதுவாழ்வு தருபவர் வலியுள்ளா. அதனால் வலிமார்கள் இல்லை என்று சொல்லாதீங்க. சும்மா வாய்ப்பதில் வெற்றி பெற எண்ணாதீங்க. வலிமார்கள் இல்லை என்று சொல்லாதீங்க. சும்மா வாய்ப்பேச்சில் வெற்றி பெற எண்ணாதீங்க. சும்மா வாய்ப்பேச்சில் வெற்றி பெற எண்ணாதீங்க. சும்மா வாய்ப்பேச்சில் வெற்றி பெற இருக்கும். இந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும். சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்திருக்கும். தப்பு சட்டத்துக்கு ரூம்ல போயிட்டான். எல்லாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல. யாரும் இல்லை, எல்லாம் இருந்து போச்சு. கதவு சாத்திரம்,
சாத்தி லாக் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கான். அவன் நினைக்கிறான் யாரும் பார்க்கலன்ட்டு. அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், இந்த சுவருக்கும் கேட்கின்ற கார் இருக்கும். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், இந்த சுவருக்கும் கேட்கின்ற கார் இருக்கும். சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்திருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்திருக்கும். தக்க சமயத்தில் வந்து அதிபதி கொடுக்கும். ஏமாறாதே 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 ஏமாறாதே. அது சீன் எடுத்து போட்டு காட்டுவான் நாளைக்கு. அந்த சீன் எடுத்து தர்பாரிலே மும்மதத்தை சார்ந்த வேற எங்கேயும் இந்த காட்சி பார்க்க முடியும். உண்மையா இல்லையா? இல்லையா? அந்த நல்லிணக்கத்தை ஒவ்வொரு இடங்களிலும் அடங்கி இருக்கக்கூடிய வலிமார்களுடைய சன்னிதானத்தில் தவிர வேற எங்குமே பார்க்க முடியாது. அதனால தான் அந்த நல்லிணக்கத்தை இங்கே நமக்காக தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமகனாரை கொண்டாடக்கூடிய நல்ல பாக்கியத்தை தமிழகத்திலே முன்மாதிரியாக நான் பார்த்த வரையில் மண்ணுட்டி முதலிடம் வகிக்கிறது என்று சொல்லுவிட சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே நல்ல முறையில் பராமரிக்கப்படுகிறது, ஃபாலோ செய்யப்படுகிறது. இந்த கட்டிடத்தை பார்த்தால் மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு பெரிய அருமையான ஒரு ஆலயத்தை வடிவமைத்து தந்திருக்கின்றார்கள். வருகின்ற பக்தர்களுக்கு தங்குவதற்கும் இருப்பிடமாக அவர்கள் எந்த விதமான சிரமம் இல்லாமல் சென்று தியானத்தை செய்வதற்கும் எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் அந்த இறை நேசரின் பொருட்டால் இங்கே இதற்கான முயற்சி செய்தவர்கள் உடலால் பொருளால் எந்தெந்த வகையெல்லாம் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஈருலக பாக்கியங்களை வழங்கியல் புரிவானாக என்று பிரார்த்தித்து இப்பொழுது சகோதரி பரிதா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள்.
என்றும் அருள்வாயா எங்கும் நிறைந்தோம் நீ இருகரம் ஏந்துகிறேன் அல்லா சங்கை மிகுந்தோம் நீ சங்கடம் தீர்த்திடையா அருள்வாயா அல்லாஹ் எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ் சங்கை மிகுந்தோனே சங்கடம் தீர்த்திடுயா அல்லாஹ் உன்னை அன்றியாதான் எனக்கு உதவிடுவார் அல்லாஹ் அன்பும் பண்பும் ஆத்ததிரியோனே அருள்வாயா எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ் சங்கை மிகுந்தோனே சங்கடம் தீர்த்திடுயா அல்லாஹ் நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ் நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ஹபீபல்லாஹ் நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ் நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ஹபீபல்லாஹ் அணைந்திடாத உலக ஜோதி யார் தோன்றி அணைந்திடாத உலக ஜோதி யார் தோன்றி
கிடையாது, கண்ணீரின் வாசமெல்லாம் கண்ணீரில் கிடையாது. கண்ணீரும் கடல் நீரும் கரிப்பதுதான் என்றாலும் கண்ணீரின் துளிகளிலே கப்பல்கள் ஓடாது. அன்னையும் பெண்தானே, அவளை போல ஊட்ட கன்னி பெண் நினைத்தாலும் கதை எங்கு நடக்காது. கள்ளிப்பூ பூவினம்தான் காண்பதற்கு அழகேதான், மல்லிகை போல் சூடென்றால் மனைவிக்கு பிடிக்காது. மூளையும் அங்கம்தான், முடியும் ஓர் அங்கம்தான், மூளையின் செயலெல்லாம் முடி செய்ய முடியாது. நம் வீட்டு கிணற்றினிலே ஜம்சம் நீர் சுரக்காது. நமதூரின் மஸ்ஜிதெல்லாம் நபவி போல் ஆகாது. நம்மை போன்ற மனிதரனே நாயகத்தை எண்ணாதே, நம்மை போன்ற மனிதரனே நாயகத்தை எண்ணாதே. உண்மையும் தீமையும் பொய்மையும் நன்மையும் பொதுவென்று பேசாதே. அல்லாவின் தூதரை நீ அறியாமல் பேசாதே. நாவாலே நீ பேசி சாபத்தை வாங்காதே. நம்மை போன்ற மனிதனே நாயகத்தை எண்ணாதே, நம்மை போன்ற மனிதனே நாயகத்தை எண்ணாதே. உம்மி நபி மனைவியர்கள் உம்முஹாத்து மூமீன்கள் நம்மவரின் துணைவியரோ நாம் இறந்தால் மணப்பெண்கள். பண்பு நபி குடும்பத்தை பரிசுத்தமாக்கி வைத்தார். பின்தொடரும் நமக்கெல்லாம் பேரிறைவன் என்ன தந்தார். அஞ்சல் தரும் சேவகராய் அருள் நபியை உருவகின்றாய். அஞ்சலுக்குள் இருந்ததென்ன அனைத்தும் நபி புகழ்தானே. வகியருளம் படுகின்ற மனிதர் நான் என்றார்கள். வகியருளம் படுகின்ற மனிதர் நான் என்றார்கள். வகிரங்கா மனிதர் நாம் வள்ளலுக்கு நிகராகும். நம்மை போன்ற மனிதர் நாயகத்தை எண்ணாதே, நம்மை போன்ற மனிதரே நாயகத்தை எண்ணாதே. புதிய வாதமில்லை உமர் கத்தாப் கேட்டிருந்தார். தன்வாளாக்கும் தலையை தலை சீவி முடித்திருப்பார். அலிபுலியார் உன் வழக்குக்கு அதிசயமாய் தீர்ப்புரைப்பார். அலிபுலியார் உன் வழக்குக்கு அதிசயமாய் தீர்ப்புரைப்பார். கலிகால அபுஜஹிலாய் அபு உன்னை வருணிப்பார். நம்மை போன்ற முதல்வர் யார் ரசூலல்லாஹ். இந்த அகிலத்தின் இருளை ஓட்டிட வந்தவர் யார் ரசூலல்லாஹ். அன்பின் வடிவாய் ஆகின்றவர் யார் ரசூலல்லாஹ். அன்பின் வடிவாய் ஆகின்றவர் யார் ரசூலல்லாஹ். இன்னும் அடியா புகழை அடைந்து சென்றவர் யார் ரசூலல்லாஹ். அல் அமான் யார் ரசூலல்லாஹ். الشفاعة يا رسول الله. الأمان يا رسول الله. الشفاعة يا رسول الله. போல ஒரு ரோஜா சவுண்டுடைய
பாதியவர்கள் நன்றியை தெரிவித்து வாக்குக்கு வாழவே மாணிக்க சுடரே யார சூழலா போட்டப்பு நான் பெருமானிய சொல் போட்டப்பு பெரியோரல்ல நாட்டப்பு பெரியோரல்ல நாட்டப்பு நான் வளரால் அவனின் கேட்டப்பு மருதா மேலே போட்டப்பு நான் மருதா மேலே